ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க தி டாக்ஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பேர் பார்த்தீங்கன்னா கேம்ரோன். ஸ்கூல் படிக்கிற பையன் தான். அவனும் அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட ஒரு சில பிரச்சனைகளால் தனியாக வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸில் குடியேறாங்க. அங்கே வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு வித்தியாசமாக சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது, வித்தியாசமாக நடக்க ஆரம்பிக்குது. அதெல்லாம் என்ன, அதனால வர பிரச்சனைகள்லாம் என்ன, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் ஸ்டோரி பிளாட் சொல்லலாம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்னு சொல்லலாம், அதே மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டான ஸ்டோரி பிளாட்னு சொல்லலாம். அதை முடிஞ்ச அளவு நீட்டா எக்ஸிகியூஷன்ல பிரசன்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம ஹீரோவா இருக்கட்டும், படத்துல எல்லாருமே ஒரு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் பெட்டராகவே பண்ணிருக்கு. அதே மாதிரி யார் கேரக்டருமே பெருசா எழுதல, யாரோடையும் மிகில உட்காந்து படத்துல இவங்க ஹாரர்னு நினைச்சு பண்ற எந்த விஷயமே நமக்கு ஒர்க் அவுட் ஆகல. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ். அட்லீஸ்ட் ஒரு சில சீன்ஸாவது நம்மளை என்கேஜ் பண்ணியிருந்ததுன்னா கண்டிப்பா நல்லாவே இருந்திருக்கும் சொல்லலாம். நாய் துரத்துறது, நாய் மூலியமா ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, அதுவுமே பெருசா ஒர்க் அவுட் ஆகல. டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா படம் நல்லாவே இருந்தது. சினிமோட்டோகிராஃபில் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அந்த லேண்ட்ஸ்கேப்பே தரமா காமிச்சிருந்தாங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎம்ல இன்னும் பெட்டரா பண்ணியிருக்கலாம். ஸ்கிரீன் பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர டெம்ப்ளேட்டான, பயங்கர ஃபிளாட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்திருக்காங்க. சுத்தமா சுவாரஸ்யமே எந்த மூமெண்ட்டுமே இல்லை. மொத்தமாவே ப்ரெடிக்டபிளாகவும் லேகிங்காகவும் தான் இருக்கு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளேவரேஜான படம் தான். இந்த படத்துக்கு IMDbல 4.5 கொடுத்துருக்காங்க. ஆனா என்ன 558 பேர் தான் ஓட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா இதுக்கெல்லாம் மார்க் கொடுக்குற அளவு ஒண்ணுமே கிடையாது. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.